வெள்ளி நாக்கு கொண்ட இளவரசர். முன்பு ஒரு காலத்துல இளவரசர் லைசாண்டர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் நேர்மையும் புத்திசாலித்தனத்தையும் எல்லாரும் மதிச்சாங்க. அவர் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுவாரு. அதுக்காகவே மக்கள் அவரை நேசிச்சாங்க, இல்ல நேசிக்கிற மாதிரி நடிச்சாங்க. வணக்கம் இளவரசே, என்னுடைய புது தலைப்பாகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடவுளே, என்ன இது? ஏதோ பறவைங்க கூட்டம் உங்க தலையை களைச்சு வச்ச மாதிரி தெரியுது. இளவரசர் கிட்ட பேசி யாராலும் ஜெயிக்க முடியாது. யாராவது ஒருத்தராவது இந்த சபையை நேர்மையா நடத்தணும் இல்லையா? இளவரசே, நீங்க சொன்ன மாதிரியே புது தோட்டத்தை நான் வடிவமைச்சிருக்கேன். எட்மண்ட், இது ஏதோ குழந்தை படம் வரைஞ்ச மாதிரி இருக்கு. இதோட வடிவங்களும் அமைப்புகளும் ஒழுங்காவே இல்ல. இது நம்ம ராஜ முத்திரைய ஒரு புது வடிவத்துல அமைக்கணும்னு நான் நினைச்சேன். அப்படியா? தோட்டம்னா அழகா நுட்பமா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் இருக்க கூடாது. கவலைப்படாத, உன்னால சரியா செய்ய முடியும். அன்று இரவு எட்மண்ட் கடபார மம்முட்டியுடன் தோட்டத்துக்கு வந்தாரு. காலையில அவருடைய குழந்தைத்தனமான தோற்றம் முற்றிலுமா மாறி இருந்தது. லேடி ரோசமண்ட் நமக்காக இப்ப ஒரு அழகான பாடல பாட போறாங்க. லேடி ரோசமண்ட், அது என்ன பாடல் வழியா சொல்லப்படுற கதையா? ஆமா இளவரசே, இது ஒரு உடைந்த இதயத்தோட காதல் கதை. இதுக்காக நான் தீவிர பயிற்சி எடுத்திருக்கேன். பார்த்தாலே தெரியுது, சில சங்கதிகள்ல நல்ல வேலைப்பாடு செய்யணும்னு. உங்க குரல் தான் கொஞ்சம் கத்துற மாதிரி இருந்தது. மத்தபடி நல்லா தான் இருக்கு. கத்துற மாதிரியா? கொஞ்சமா அப்படிதான் இருந்தது. நேர்மையான விமர்சனம் தான் ஒரு நல்ல கலையை உருவாக்கும். லேடி ரோசமண்ட் அவங்க இனிமே பாட அடைச்சா வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. இதுவே அவங்களோட அழகான குரலை கேட்கிற கடைசி தருணமா இருக்கலாம். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அடுத்த நாள் இளவரசர் லைசாண்டரும் அவருடைய நண்பர் ஆலோசகரும் ஒன்னா சேர்ந்து விருந்து சாப்பிட்டாங்க. இருவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். குறிப்பா இன்னைக்கு மக்கள் எல்லாரும் உற்சாகமா இருக்காங்க இளவரசே. இந்த பொய் நிறைந்த உலகத்துல இந்த மாதிரி உண்மையான வார்த்தை என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துது. மக்கள் எப்பவும் நேர்மையை ஆதரிப்பாங்க. கண்டிப்பா. எட்மண்ட் வடிவமைச்ச தோட்டத்தோட வடிவம் முற்றிலும் மாறுபட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். அப்படியா? அப்ப அவன் இன்னும் நல்ல செயல்படணும்ன்றத உணர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவன் கிட்ட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குன்றத நீங்க பாப்பீங்க. அப்புறம் லேடி ரோசமண்ட இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்களா? இப்பதானே என்கிட்ட சொல்றீங்க, நான் எதுவும் பார்க்கலையே. அப்ப அவங்க மறுபடியும் பாட மாட்டாங்களா? அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? உடம்ப விட மனசோட வலிதான் ரொம்ப அதிகமா இருக்கும். இளவரசே, உங்களுக்காக நான் சொந்தமா உருவாக்கின ஒரு டெசர்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். சிறப்பு. இருந்தாலும் இத கொஞ்சம் அதிகமாவே அலங்கரிச்சிருக்கீங்கல்ல? நண்பனுடைய பேச்ச பெருசா எடுத்துக்காத மாதிரி தான் இருந்தான் பெர்கிரேன். இளவரசருடைய குணமே அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டான். தண்ணீர் பிரிவினையில கால்டோரியில இருக்கக்கூடிய வடக்கு மாகாணங்கள் பிரிவினை காட்டுது. அணையில இருக்கக்கூடிய நீரை பகிர்வதற்கான ஒப்பந்தத்தை நாம ஒத்துக்கிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். ஒப்பந்தமா? நம்ம எல்லையில அவங்க மதில் சவரை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எப்படி நம்ம ஒப்பந்தம் வச்சுக்கிறது? இளவரசி, இப்படி ஒரு தந்திரமான அணுகுமுறையால தான் இரண்டு பக்கமும் எந்த பாதிப்பும் இல்லாம சுமூகமா இதை நாம முடிக்கலாம். அப்போ நம்ம சரணடைஞ்சிடணுமா? இதுதான் நம்மளோட முடிவா? இது சரணடையறது இல்ல இளவரசி, ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வருது. மோதல்கள் ரெண்டு அரசாங்கத்தையும் அழிவு பாதைக்கு கொண்டு போகும். தோட்டம்னா அழகா நுட்பமா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் இருக்க கூடாது. தைரியம் இல்ல, வெக்கம் இல்ல, ஒரு லட்சியமே இல்லாம சமாதானத்துக்கு போறதுக்கு முடிவு எடுத்திருக்க. நான் அகிம்சைய நம்புறவன் இளவரசே.
அப்படியா? நான் பலத்தை தான் நம்புறவன். ஆலோசனை முடிஞ்சிருச்சு. நாளையில இருந்து நம்மளோட படை பலத்தை 2 ஆக்கணும். லோரா, நான் உன்னதான் பார்க்கலான்னு இங்க வந்திருக்கேன். நேத்து அந்த சந்திப்பை பத்தி. இளவரசே, லார்ட் பெரிகிரீனை நீங்க இன்னைக்கு காலையில பாத்தீங்களா? இல்ல, காலையில அவர் அந்த சபையில இல்லையா? அவருடைய அறையெல்லாம் காலியா இருக்கு. தொழுவத்துல கூட குதிரைகள் இல்லைன்னு சொன்னாங்க. குதிரை இல்லையா? இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் காரணம் இதுல இருக்கு. அவரு இந்த அரசவையை விட்டு போயிட்டாரா? அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. நேத்து ஏதாவது தவறான விஷயம் நடந்ததா இளவரசே? சின்ன வயசுல இருந்தே அவன் என்னோட நெருங்கிய நண்பன். சொல்லாம கொல்லாம அவன் போயிட்டான். ரெண்டு வாரம் ஆச்சு. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவன் குழந்தை மாதிரி நடந்துக்கிறான். இனி அவரோட ஆலோசனைகள் இந்த சபைக்கு தேவைப்படாதுன்னு அவர் உணர்றதா இந்த கடிதத்துல அது குறிப்பிட்டு இருக்கு. 20 வருஷம் நட்புக்காக காட்டுற நன்றி கடனா இது? குதிரையை தயார் பண்ணுங்க, நானே போய் அவனை கண்டுபிடிக்கிறேன். இளவரசே, எல்லையில இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க இது எங்களுக்குள்ள இருக்க ஒரு சின்ன முரண்பாடு தான். நான் போய் அவனை பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்டா எல்லாமே சரியாயிடும். இப்ப எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. லேடி ரோசமன், நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் இங்க பாரகிரேனை தேடிட்டு இருக்கேன். அவர் இந்த வழியில வந்ததை நீங்க பாத்தீங்களா? நான் அவரை பார்க்கல இளவரசே. நீங்க இந்த கிராமத்து குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? இவங்கெல்லாம் கலையை ரொம்ப மதிக்கிறாங்க. அரசவையில பாடுற அந்த கௌரவமான பதவியை நீங்க ஏன் வேணான்னு சொல்லிட்டீங்க? என் பாட்டுல எதுவும் இல்லைன்னு பாக்குறவங்கள விட என் பாட்டை பிடிச்சவங்க கிட்ட போய் சேர்க்கலான்னு இருக்கேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல. அரசவையில நீங்க பாடினது பாராட்டப்பட்டது இல்ல? அப்படியா? அத வேற விதமா மதிப்பீடு செஞ்சதை பார்த்தனே. உங்க பாடல்ல ஒரு சின்ன விமர்சனம் கொடுத்தனே, அதுக்காக தான் நீங்க அரசவையை விட்டு வந்துட்டீங்களா? கலைஞர்கள் வளரணும்னா அவங்க விமர்சனத்தை ஏத்துக்கிட்டே ஆகணும். சிலர் வளர்றதுக்கு ஊக்கமும் தேவைப்படுது. நீங்க விடை கொடுத்தீங்கன்னா நான் போலாமா இளவரசே? என் மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதிக பிரசங்கித்தனம். அவ வளரணும்னு தான் நான் உதவி பண்ணேன். டெரிக், நீயா? நீ இங்க என்ன பண்ற? அரச காவல் படையோட தளபதி தானே நீ? வேலையின் போது அவரோட குரலை டெரிக் இழந்துட்டார் இளவரசே. இளவரசரை வரவேற்கிறேன்னு டெரிக் எழுதுனா. எப்படி? பழைய காயம், இதுல எப்படி நான் பிழைக்க முடியும்னு டெரிக் எழுதுனா. நான் பெருகிரேனை தேடிக்கிட்டு இருக்கேன். அவர் இந்த வழியா போனாரா? 3 நாளைக்கு முன்னாடி அவர் கிழக்கு திசையை நோக்கி போனதா டெரிக் சொன்னா. எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ஆனா அவர் வருத்தத்துல இருந்த மாதிரி டெரிக் எழுதி காமிச்சான். தவறான புரிதலால கொஞ்சம் அவஸ்தைப்பட்டுட்டான். உங்களோட குரலை நீங்க சரியா எப்ப இழந்தீங்க? அந்த சூழலை நீங்க எப்படி சரியா நீங்க கையாண்டீங்கன்னு நான் கேட்டிருப்பேன். கண்டிப்பா அதுக்காக நீ டெரிக் அப்போ மலை காற்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எழுதி காமிச்சான். உன்னோட முடிவுல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டதிலே நீ பதவியே வேணான்னு சொல்லி இங்க வந்துட்ட. எங்க பயனுள்ளவனா இருக்கணும் அங்க நான் சேவை செய்ய வந்துட்டேன்னு டெரிக் எழுதுனா. உன்னோட சின்ன தப்ப நான் சுட்டி காட்டினேன். எல்லா பட தளபதியும் விமர்சனத்துக்கு உள்பட்டவங்க தான். சரி, உனக்கு ஏத்த வேலைய நீ இங்க செஞ்சுக்கிட்டு இருக்க. கிழக்கு திசையை நோக்கி நம்ம போவோம். டெரிக் ஒரு தலை சிறந்த வாள் வீரனா இருந்திருக்காரு. தன்னுடைய கடமையை மீறுற வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தாரு. என்ன நீங்க இளவரசர்னு கூப்பிடாதீங்க. நம்ம சாதாரணமா போவோம். உள்ளூர் மக்கள் நிறைந்த ஒரு விடுதிக்குள்ள அவங்க போனாங்க. அங்க ஒரு குடும்பம் உணவு பரிமாறறத பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான்.
அது பேர்ட்ரம் குடும்பம். இதுக்கு முன்னாடி அவங்க அரண்மனையில வேலை செஞ்சாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க குழந்தைகளா, இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். வெல்கம் டிராவலர்ஸ். மாஸ்டர் பர்ட்டம் தானே நீங்க? நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க ஒரு பெரிய இளவரசர், இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எப்ப அரண்மனையை விட்டு இங்க வந்தீங்க? ஏன் வந்தீங்க? நான் வசந்த கால விருந்துக்கு அப்புறம் விட்டுட்டு வந்துட்டேன். கிழக்கு விருந்தாளியா வந்ததுக்கு அப்புறம், நடந்த சொதப்பலுக்கு அப்புறம் நாங்க இங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நான் நடைமுறையில நடந்த தப்பதானே சுட்டி காட்டுனேன். மொத்த சபைக்கு முன்னாடியும் மொத்த விருந்தினர்கள் முன்னாடியும் தானே நீங்க சுட்டி காட்டுனீங்க. அதை நம்ம சுட்டி காட்டி தானே ஆகணும். நமக்கான தரத்தை நம்ம தான் முடிவு பண்ணணும். 20 வருஷம் அனுபவம் எனக்கு. ஆனா இது வரைக்கும் என் மேல எந்த புகாரும் வந்ததில்ல. ஏன் அந்த குழந்தைங்கள என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க? சில வார்த்தைகளை குழந்தைங்க மறக்கவே மாட்டாங்க சார். அதுவும் சக்தி வாய்ந்தவங்க ஒருத்தவங்க சொல்லும்போது அதை மறக்கவே மாட்டாங்க. நான் பெருகிரேனை தேடி இங்க வந்திருக்கேன். அவர் இந்த வழியா போனாரா? நேத்து வந்தாரு. அவர் எடுத்த ஒரு முடிவால அவரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் பர்ட்டம். அரண்மனை ஒரு சிறந்த சமையல்காரரை இறந்துடுச்சு. மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசுற இளவரசர் போயிட்டாரா? பெருகிரனுக்கு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா மரியாதை இருக்கு. அவர் பல மொழிகள்லையும் கை தேர்ந்தவரா இருக்காரு. அவர் அந்த மொழிபெயர்ப்பு அறையில இருக்காரு. கடைசியா நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட. உன்னை நான் ஒன்னும் சுலபமா கண்டுபிடிக்கல. இது ஒன்றும் பெரிய சவால் கிடையாது. எல்லாமே நமக்கான ஞானம்தான். நீ வந்து இங்க ஒழிஞ்சிட்டு இருக்க. நான் ஒன்றும் மறைஞ்சில்ல, மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இங்க உன்னை மறுபடியும் கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். நான் என் வீட்டில் தான் இருக்கேன் லைசாண்டர். பெரி, நான் பேசின ஒரு வார்த்தைக்காகவா? அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தையில எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. பல வருஷமா உன்கிட்ட வெளிப்பட்டிருந்த ஒரு வெளிப்பாடா தான் நான் இதை பார்த்தேன். என்ன நம்பு. பல வருஷமாவா? இந்த மாதிரி 1000 தடவை நடந்திருக்கு. என் குணத்தை பத்தி விமர்சிச்சிருக்க, என்னோட விருப்பங்களை கிண்டல் பண்ணியிருக்க, ஆலோசனை குழுவுல இருந்து நீக்கி இருக்க. இதெல்லாம் கவனிக்காத மாதிரியே எல்லாரும் இருந்தாங்க. இது நண்பர்களுக்கு நடுவுல பேசிக்கிற ஒரு கிண்டல் பேச்சு. அப்படியா? கடைசியா எல்லாத்தையும் பேசி தீக்கிற உன்னுடைய உண்மையான குணமா? நான் கண்டிப்பா அப்படி நினைச்சு பேசல. எனக்கு தெரியும். அதுவும் ஒரு வகையில பிரச்சனை தான். நடந்த எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னை நான் எப்பவும் மன்னிச்சிட்டேன் லைசாண்டர். அப்ப நீ என் கூட வருவியா? இல்ல. ஆனா இப்பதான் நீ மன்னிக்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனா நம்பிக்கை ஒரு முறை சுக்குநூறா உடைஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை வச்சு அது முழுசா ஒட்டிட முடியாது. வேற என்னதான் நான் பண்றது? நான் நேர்மையா இருக்கிறது கூட தப்பா இருக்கு. பொய்யான வாழ்த்துக்களுக்கு பதிலா உண்மையான விமர்சனம் நல்லது தானே? விவேகம் இல்லாத நேர்மை ரொம்ப கொடுமையானது லைசாண்டர். வார்த்தைகள் எல்லாம் அம்பு மாதிரி. ஒரு முறை பேசிட்டோம்னா அதை திரும்ப பெற முடியாது. அரசவைக்கு இப்ப உங்களோட ஆலோசனை தேவைப்படுது. எனக்கும் தான். இங்க நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. நான் உங்களை மாதிரி கிடையாது. ஒரு வகையில இதுவும் தான் பிரச்சனை. உன்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்து தேவை. ஒரு நாள் அது உனக்கு புரிய வரும். உனக்கு நான் உண்மையை உணர்த்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயே இரு. பல நாட்களா இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்த்துட்டு இருந்தேன். நேற்று இரவு தான் இது மொத்தத்தையுமே நான் எழுதி முடிச்சேன். இதோடைய பேரு வார்த்தையின் கணங்கள். ஒரு நாட்டையே ஆண்ட அரசரோட சொற்கள் அவன் மக்கள் மீது ஒரு பெருங்கல்லா விழுந்தது. இது ஆட்சி செய்யற அரசரை குறிப்பிடுது. ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்கள் யோசிக்காம பேசும்போது அவங்க கிரீடத்துல ரொம்ப கனம் சேருது. முதல் விஷயமா தான் எடை கூடினதை அரசர் உணர்ந்தாரு. வெளிப்படையா பொறுப்பற்ற பேச்ச பேசுறது அவர் தொடர்ந்ததுனால மகுடம் சுமக்க முடியாத கனத்தை கொடுத்தது. தான் பேசுறதை விட இவன் மத்தவங்க பேசுறத கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் மகுடத்தோட கனம் குறைய ஆரம்பிச்சது. கதை படிக்கிறதுல நீ ரொம்ப வேகமா தான் இருக்க. ஏன்னா நான் வார்த்தைகளை ரொம்ப வேகமா படிக்க ஆரம்பிச்சிருவேன்.
இந்த புத்தகம் இனி உனக்கு தான். இது என்னுடைய பரிசு. அப்ப என் கூட நீ வரமாட்டியா? இல்ல என் வாழ்க்கை என்னை இப்ப இங்க கொண்டு வந்திருக்கு. ஆனா உனக்கு எனக்கா? உன்னுடைய பயணம் மகுடத்தை நோக்கி இருக்கணும். உன்னுடைய ஆட்சி வித்தியாசமானதா இருக்கணும். நான் எப்படி ஆரம்பிக்கிறது? கவனிக்கிறதால, சும்மா காதால கேட்கறதுனால இல்ல, உண்மையா கவனிக்கணும். அவருடைய நாட்டுக்கு திரும்ப வந்தாரு. லைசாண்டர் தேவையில்லாத விமர்சனத்தையோ எந்த மாற்றத்தையோ அங்க பண்ணல. அது மட்டும் இல்லாம உன்னிப்பா கவனிக்கிறதுல பயிற்சி செஞ்சிட்டு இருந்தாரு. மற்றவங்களையும் தான் கூட பயம் இல்லாம பேச ஊக்கமளிச்சாரு. சொல்லுங்க இளவரசி. மாஸ்டர் எட்மன், உங்க தோட்ட வடிவமைப்பு பழங்கால பெருமைகளை சொல்ற விதமா நான் இதை வடிவமைச்சிட்டு இருக்கேன். இயற்கையாவும் நான் இதை வடிவமைச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்க என்ன நினைச்சு செய்றீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். உண்மையாவா? உறுதியா சொல்ல முடியாது, ஆனா நான் அதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? எட்மன், இதுல நீங்க தான் கை தேர்ந்தவர், நான் கிடையாது. ரொம்ப நன்றி இளவரசே. அரசே, நீங்க எங்க கிட்ட வரி வசூலிக்கிறத அறுவடைக்கு பின்னாடி நடந்துச்சுன்னா எங்க கிராமம் கொஞ்சம். இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, இது நியாயமா இருக்காது. சொல்லுங்க சைரஸ், நான் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க கிராமத்தை பத்தி சொல்லுங்க. இது ஒரு பெரிய மாற்றமா இருக்கு அரசே. அப்படியா? நீங்க கவனிச்சீங்க, உண்மையா கவனிச்சீங்க. நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மகுடத்தோட எடை குறைஞ்சுகிட்டு இருக்கு. இளவரசர் லைசாண்டர் தன்னுடைய நாட்டை பத்தி முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார். அதுவும் எடுத்தெறிஞ்சு பேசுற ஒரு இளவரசரா இல்லாம எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு அரசரா.